ஹலோ ஹாய்ஸ், ரொம்ப டேஸ்டான ரபடி இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸி மெத்தடில். அதுக்கு நான் இன்றைக்கி 1.5 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். பாலை நல்லா கொதிக்க விட்டுக்கிடணும். பால் நல்லா கொதித்த பிறகு மேலே பால் ஆடை போல் வரும். அந்த ஆடைகளை நம்ம சைடில் வச்சு கொடுத்துட்டே இருக்கணும். பால் கொதித்த பிறகு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன ஆட் பண்ணிக்கிடுங்க. சுகர் போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கிடுங்க. பால் கொதித்த உடனே அந்த ஆடைகளெல்லாம் சைடில் நம்ம வச்சுட்டே இருக்கணும். இந்த ரபடி பண்ணுறதுக்கு 25 மினிட்ஸ் ஆகும். அவ்வளோதான். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு கொதிச்சிரும். அப்போ மேலே பாலாடை பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்துட்டு. இந்த அளவுக்கு கொதித்த பிறகு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடுறோம் கேஸை. லோ ஃப்ளேமில் வச்சோன்னா கொதித்து மேலே வராது. அதுக்காக தான் அதை அப்படியே சிம்லேயே வச்சு மேலே உள்ள ஆடைகளை நம்ம சைடில் வச்சு விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இப்படி சைடில் நம்ம வச்சு விட்டுட்டே இருக்கிறோம். ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பாலாடை மேலே ஈஸியாக வாரதுக்கு ஒரு திக்கு பேப்பரோ அல்லது சின்ன கார்ட்போர்டு போல் இருக்கும்ல, அந்த கார்ட்போர்டோ எடுத்து லைட்டாக வீசி விட்டுட்டே இருக்கணும். காற்று வீசி விட்டுட்டே இருக்கணும். அப்போது அந்த காற்றுல இது சீக்கிரமாக அந்த பால் ஆடையெல்லாம் மேலே படிஞ்சிரும். அதை நம்ம எடுத்து சைடில் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி தான் நான் இன்றைக்கி வீசி விட்டுட்டே இருக்கேன். அப்போ அதில் பாலாடை சீக்கிரமாக வந்துடும். இப்போ பாருங்கள், நான் எடுப்பேன் பாருங்கள். பார்த்திங்களா, சீக்கிரமாக பாலாடை வந்துட்டு பார்த்திங்களா. இப்படி நம்ம சைடில் எடுத்து விட்டுட்டே இருக்கும்போது பாலும் சீக்கிரமாக வற்றி கிடச்சிரும். இது கூட நம்ம சேர்க்குறதுக்கு ஒரு 7 பாதாமும் ஒரு 7 கேஷ்யூநட்டும் பொடிசாக சீவி வச்சுருக்கிறேன். அதை நம்ம கேரட்டெல்லாம் தூவோம்ல, அந்த சீவலில் வச்சு சீவி எடுத்துடலாம். இப்படி நான் பூ போல் எடுத்து வச்சுருக்கிறேன். இல்லை நீங்கள் மிக்சரில் கூட நீங்கள் கிரைண்ட் பண்ணி வேணுனாலும் எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி போட்டுட்டு மிக்சரில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. பாருங்கள், ஈஸியாக அழகாக வந்துட்டு. இப்போ பாலாடையெல்லாம் நம்ம சைடில் எடுத்து வச்சுட்டே இருக்கோம். இந்த பாலாடையை லாஸ்ட்டில் நம்ம அதோட கலந்து விடுறதுக்காக தான். பால் ஓரளவுக்கு வற்றி விட்டு பால் கொஞ்சமாக வற்றின பிறகு நம்ம இதில் முதல்ல திரித்து வச்சுருக்கிற பாதாமும் கேஷ்யூநட்டும் இதில் அந்த பவுடரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். இப்போது 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடணும். நல்ல திக்னஸ் கொடுத்துட்டு பாருங்கள். இந்த பக்குவம் வரும்போது அந்த பால் ஆடையெல்லாம் நம்ம உள்ளே விட்டுருவோம். சைடில் எடுத்து வச்ச பால் ஆடை எல்லாமே நம்ம இப்போ உள்ளே தள்ளி விட்டுருவோம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடணும்.
நல்ல திக்னஸ் கொடுத்துட்டு பாருங்கள். இப்போ இதை வந்து பவுலில் வந்து மாற்றி எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம அதை பவுலில் ஊற்றுறோம். ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான ரபடி நமக்கு ரெடி ஆகிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மறக்காமல் பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே நான் வந்து பாதாமும் வால்நட்டும் நீல வாக்கில் சீவி போட்டிருக்கேன். ஈஸி மெத்தடில் ரபடி பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மறக்காமல் பண்ணி பாருங்கள். காட் பிளஸ் யூ.